சட்டசபையில் கள்ளக்குறிச்சி துயர சம்பவத்தை பற்றி பேசவிடாமல் தடுப்பது வருந்தத்தக்கது என்று கூறியுள்ள மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், அமைச்சர் முத்துசாமி பதவி விலகினால்தான் நியாயம் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராயம் விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடத்திய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்பட நிர்வாகிகளை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். காவல்துறை, அதாவது தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் யார் கள்ளச்சாராயம் விற்றார்களோ அவர்களை கைது செய்து விட்டுவிட்டு கள்ளச்சாராயம் விற்றார்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அனைவரையும் கைது செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு முன்னாடி எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இதுக்கு முன்னாடி ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இதே பக்கத்து மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டார். அதிலிருந்து கூட ஒரு படிப்பினை கற்றுக்கொள்ளாத இந்த அரசாங்கம் அதை தட்டி கேட்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினர் மேலே கேஸ் போடுறதை விட்டுவிட்டு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதிலும், கஞ்சாவை ஒழிப்பதிலும், ட்ரக்ஸை ஒழிப்பதிலும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே இதே மாதிரி கள்ளச்சாராயத்திற்கு நம்ம மரக்காணம் சைடில் நடந்ததுக்கு சிபிசிஐடி என்கொயரி போட்டாங்க. ஆனால் இதுவரையிலும் அது எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதுவும் அந்த மாதிரி ஒரு நீர்த்து போயிடக்கூடாது. அதனால் ஏதோ ஆணையம் போட்டுட்டோம், ஒரு நபர் கமிஷன் போட்டுட்டோம்லாம் அவங்க இல்லாமல் துரிதமாக செயல்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். அதேபோல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை கள்ளக்குறிச்சிக்கு சென்று அவர்களை பார்வையிட வேண்டும். அவர்களிடத்தில் குறைகளை கேட்க வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகுவதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க முடியும்.